கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல யோகங்க. அருமையான யோகம். 11ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கண்டகச்சனியை அவரே பார்க்குறாரு. எல்லா நிலைமைகள்லையும் ராசிநாதன் 10ஆம் இடத்துல வலுத்திருக்கிறது, 11ஆம் இடத்துல லாபாதிபதி 9ஆம் அதிபதி லாபத்தில் இருக்கிறதுன்ட்டு தூள் கிளப்பு. கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் புத்திசாலிகள். இன்னொன்று எதிர்ப்பு விலகிற அமைப்பும் 6ஆம் இடத்து ராகுவால் இருக்குது. ஆக எல்லாத்துலேயும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல தன்னம்பிக்கையோடு இந்த ஒரு தைரியமாக தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம். தொழில் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். லாபத்திலிருந்து அவர் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நட்புகள் நண்பர்கள் உதவக்கூடிய அமைப்புகள் இப்போது சர்வ நிச்சயமாக எல்லா நிலைமைகள்லையும். கன்னிராசி எதிரிகள் உங்களுடைய திறமையை பார்த்து வாயெடுத்து போய் கொஞ்சம் விலகி போகிற அமைப்பு. அலுவலகத்தில் உங்களை ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருந்த மேலதிகாரி டக்குன்னு அப்படியே விலகி உங்களுக்கு அனுசரணையான ஆதரவான மேலதிகாரி வர்றது, உங்களுக்கே ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு 90% நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு தான் இப்போது இருக்குது. அந்த 10% ஏதாவது கெடுதல் நடக்குமா? ஆமாங்க. அதை தவிர்த்து பெரிய கெடுதல்கள்லாம் கண்டிப்பாக கிடையாது. முயற்சிகள் பலிக்கும். யாரையும் ஒரு நல்ல விதமாக தன்னம்பிக்கையோடு எதிர்நோக்கக்கூடிய, கண்ணோடு கண் பார்த்து பேசக்கூடிய அமைப்பு. ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா. சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை மாறுற கிரகம். புதன் ஒரு 20 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். 25 நாட்களுக்கு ஒரு தோராயமாக ஒரு முறை சுக்கிரன் மாறுவார். 45 நாள் 1.5 மாதத்துக்கு தடவை செவ்வாய் மாறுவார். இந்த 4 கிரகங்களை மையப்படுத்தி சொல்லப்படக்கூடியது தான் இந்த மாத பலன்கள். வருடாந்திர பலன்கள் ஏற்கனவே ஆன்மீக பரிகார நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. போன வருஷம் சனி பயிற்சி நடந்தது. இந்த குரு பயிற்சி 1 வருடத்திற்கு ஒரு முறையும், சனி பயிற்சி 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், ராகு கேது பயிற்சி 1.5 வருடத்திற்கு ஒரு முறையும் நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. அடுத்த வருஷம் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது. போன மாதம் குரு பயிற்சி நடந்துருச்சு. அப்போ வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேது சனி குரு ஆகிய 4 கிரகங்களும் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கின்றன இந்த ஜூலை மாதம். அந்த கிரகங்களால் மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஆனால் சூரியன் எப்போவுமே மாறுற மாதிரி இப்போது சூரியன் மாறுகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ஒரு இடத்திலும், அதாவது ஆட்சியாகி மேஷத்திலும், அதற்கப்புறம் அப்படியே 2வது வீட்டுக்கும் மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. புதன் வக்கர நிலைமைகளில் அப்படியே ஆட்சி, அப்புறம் கடகத்திற்கு வர்றது, அப்புறம் மேலே போகிறதுன்ற மாதிரியான வக்கர நிலைமைகளில் இருப்பார். ஜூலை மாதத்தில் ரிஷப அதிபதியான சுக்கிரன் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது இருக்குது. ஒரு நிலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெரிய அளவில் மோசமான சாதகமற்ற கிரக நிலைமைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒரு பெரிய மோசமான இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும்ன்ற கிரக நிலைமைகள் இல்லை. கோச்சாரத்தில் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய சனியே இப்போது உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 2வதாக செவ்வாய் இந்த ஜூலை மாதம் முழுவதும் சுபத்துவம் என்கின்ற ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் ஒரு 20 நாட்களுக்கு மேலாக சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது. இந்த செவ்வாய் சனி 2 கிரகங்களும் வலிமையாக இருக்கின்றதை காட்டுது. ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் தான் மாறுறாங்க. ஆக பெரும்பாலும் சாதகமான ஒரு நல்ல முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்குமே தவிர, கெடுதல்கள் வரும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியாதபடி கெடுதல்களுக்கான ஒரு கிரக அமைப்புகள் இல்லை. எப்போயாவது ராகு கேதுக்களோடு இந்த மாத கிரகங்கள் சேரும்போது தான் கெடுபலன்கள் இருக்கும். ராகு கேதுக்களோடு இந்த மாத பலன்கள், குறிப்பாக ராகுவோடு எதுவும் சேரலை. மாதத்தின் இறுதி நிலையில் சுக்கிரன் மட்டும் கேதுவோடு சேருகிறார். சுக்கிரன் கேதுவோடு சேரும்போது அவர் பலம் பெறத்தான் செய்வதை தவிர கெடுதல் பலன்கள் இருக்கார். ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது இந்த 2026 ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல யோகங்க. அருமையான யோகம். 11ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கிறாரு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டகச்சனியை அவரே பார்க்குறாரு. எல்லா நிலைமைகள்லையும் ராசிநாதன் 10ஆம் இடத்துல வலுத்திருக்கிறது, 11ஆம் இடத்துல லாபாதிபதி 9ஆம் அதிபதி லாபத்தில் இருக்கிறதுன்ட்டு தூள் கிளப்புது இந்த மாதம். பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். எல்லா நிலைமைகளையும் அமைதி இருக்கும்.
கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் புத்திசாலிகள். இன்னொன்று எதிர்ப்பு விலகிற அமைப்பும் 6ஆம் இடத்து ராகுவால இருக்குது. ஆக எல்லாத்துலேயும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல தன்னம்பிக்கையோடு இந்த ஒரு தைரியமாக தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. இவ்வளவும் நான் சொல்கிறேனே, உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பில் மட்டும் 1, 5, 9ன்னு சொல்லப்படக்கூடிய சுபர்களுடைய தசை நடந்ததுன்னு வைங்க, நான் சொல்கிறத விட நீங்கள் பெரிய அளவில் நல்லா இருப்பீங்க. கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, ஆடிட்டிங்கு, நெருப்பு சார்ந்த தொழில்கள், மஞ்சள் நிறம் உள்ள தொழில்கள், இரும்பு சார்ந்த சனியின் தொழில்களை பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் முன்னேற்றமும் லாபமும் வரக்கூடிய அமைப்புகள் இப்போ உண்டு. நல்ல உதவியாளர்கள், நல்ல வேலைக்காரர்கள் போன்றவர்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைப்பார்கள். கூட்டு தொழில் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். லாபத்திலிருந்து அவர் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நட்புகள், நண்பர்கள் உதவக்கூடிய அமைப்புகள் இப்போது சர்வ நிச்சயமாக எல்லா நிலைமைகள்லையும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. காதல் கை கொடுங்க. இந்த வருஷத்திலேயே கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அப்பா அம்மா ஒத்துக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எதிர்ப்புகள், எதிரிகள் நண்பராகக்கூடிய அமைப்பு. எதிரிகள் உங்களுடைய திறமையை பார்த்து வாயெடுத்து போய் கொஞ்சம் விலகி போகிற அமைப்பு. அலுவலகத்தில் உங்களை ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருந்த மேலதிகாரி டக்குன்னு அப்படியே விலகி உங்களுக்கு அனுசரணையான ஆதரவான மேலதிகாரி வர்றது, உங்களுக்கே ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு 90% நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு தான் இப்போது இருக்குது. அந்த 10% ஏதாவது கெடுதல் நடக்குமா? ஆமாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு மாறுகிறார். கூடவே கேதுவோடு இருக்கிறார். பெண்களால் செலவுகள் வரும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அம்மா, அக்கா, தங்கச்சி, தன் பொண்டாட்டி, தன்னுடைய மகள், பக்கத்து சீட்டு தோழி, பெண்கள்னால் எல்லாரும் தான். பெண்களால் அவங்கவுங்க ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கு ஏற்றார் போல் செலவு வரும். சிலர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தகுதிக்கு மீறி அதெல்லாம் செலவு பண்ணிடுவீங்க. லவ்வருக்கு பர்த்டே அன்றைக்கி எவ்வளோ கிஃப்ட் பண்ணணுன்றதை கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. உங்கள் தகுதி என்னவோ அதை மட்டும் செய்யுங்க. கிரெடிட் கார்டில் போய்ட்டு பெண்களுக்கான சில பொருட்களை வாங்கிக்கிட்டு அதனால் கொஞ்சம் அடுத்து ஒரு 4-5 மாதத்திற்கு வருமானத்தை அதுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்ற மாதிரியான அமைப்புகள்லாம் வந்துடப்போகுது. ஆக மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு பெண்களுக்கான அல்லது ஆடம்பர செலவுகள் போன்றவைகளை கிரெடிட் கார்டு மூலமாக செய்கிறத கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். அதை தவிர்த்து பெரிய கெடுதல்கள்லாம் கண்டிப்பாக கிடையாது. முயற்சிகள் பலிக்கும். யாரையும் ஒரு நல்ல விதமாக தன்னம்பிக்கையோடு எதிர்நோக்கக்கூடிய, கண்ணோடு கண் பார்த்து பேசக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கன்னிக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய சுப மாதம் இந்த மாதம்.